சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுலின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார். அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் அவர் வணக்கம். சென்னையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடைய வியூக வகுப்பாளர்கள் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து உரையாட இருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயில் தற்போது சந்திப்பு நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கூறப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்தனர். அப்பொழுது கூட பிரவீன் சக்கரவர்த்தியின் மூலமாகத்தான் ராகுல் காந்தி விஜயிடம் பேசினார் என்றும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல் இந்த சந்திப்பிற்கு முன்னதாகவே காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளையும் சந்தித்திருக்கிறார்கள். அதாவது 2 வாரங்களுக்கு முன்பு ஈரோட்டில் நடந்த திருமணத்துல நாடாளுமன்ற ஜோதிமணி பொதுச்செயலாளர் அருண்ராஜும் சந்தித்து பேசினர். அதன் தொடர்ச்சியாகத்தான் பொள்ளாச்சியில் நடந்த திருமணத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனுடன் திருநாவுக்கரசரும் சந்தித்து பேசியிருந்தார். ஆனால் அதன் பிறகு புகைப்படங்கள் வெளியான பிறகு 10 நிமிஷமாக சந்திப்பு தான், திருமணத்தில் சந்தித்துக் கொண்டோம், பேசினோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த 2 சந்திப்புகளுக்கு பிறகு தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை நேரடியாக சந்தித்திருக்கிறார். இதற்கு முன்னதாகவே 2 முறை பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய தொலைபேசியிலிருந்து தான் ராகுல் காந்தி தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது. அதே போல ஜோதிமணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கூட விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதிதானவர் அல்ல என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அதே போல ராகுல் விஜய் விமர்சிக்கவில்லை, பாஜகவை விமர்சித்திருக்கிறார், திமுக விமர்சித்திருக்கிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட காங்கிரஸை விமர்சிக்காதது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்திருக்கிறார். ஆனால் இது கூட்டணி பேச்சுவார்த்தையா அல்லது மரியாதை நிமித்தமான சந்திப்பா என்று உறுதியாக அறிவிக்கப்படாத ஒரு சூழல்ல தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் தலைமை 5 பேர் கொண்ட குழுவையும் அமைத்திருக்கிறது. ஒருபுறம் கடந்த வாரம் கூட்டணி பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு இங்க விஜயுடன் காங்கிரசினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருக்கிறார். அதே போல பிரவீன் சக்கரவர்த்திக்கு நியமன எம்பி பதவி கொடுக்க போவதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. காரணம், ஒருபுறம் மறுபுறம் விஜயுடனான இந்த நேரடி சந்திப்புகள் மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களை இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்கள் அதிர்வலையைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது.